எல்லாருமே உங்கள மதிக்கிறாங்க. ஆனா உண்மையா மதிக்கிறாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்து 2 டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரெஸ்பெக்ட்ன்னு சொல்றதுக்கு பதிலா பயம் கலந்த ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம். அதுல பயத்த எடுத்துட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட்டுமே போயிரும். இது நீங்க எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கலாம்? நீங்க ஒரு இடத்துல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கூட இருக்கிறவங்க உங்கள பார்த்து பின்னாடி தப்பா பேசுவாங்க. செகண்ட் வந்து உங்க கையில இருக்க பவரோ, இல்ல அத்தாரிட்டியோ உங்கள விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. ஓகேப்பா இதுக்கு மேல நான் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? உங்க ஸ்கூல்ல இருக்க ஹெட் மாஸ்டர் இல்ல உங்களுக்கு பிடிக்காத டீச்சர். அவங்களெல்லாம் பார்த்தா பயம் கலந்த ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அது நம்ம குடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான் உண்மையான ரெஸ்பெக்ட். இது வந்து நீங்க ஆர்டர் பண்றதுனாலயோ, உங்க மேல இருக்க பயத்தினாலயோ, இல்ல உங்க கிட்ட இருக்க பவர்னாலயோ வராது. இது உங்க மேல இருக்க பாசத்தினால வரும். நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர புடிக்கும். அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஜென்யூனா இவங்க வளரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவங்க இருக்காங்களோ இல்லையோ நீங்க அவங்கள மதிப்பீங்க. அவங்க கூட என்ன நடந்தாலும் உங்களுக்கு அவங்க மதிக்கணும்னு மட்டும் தான் தோணும். இந்த ரெஸ்பெக்ட் தான் ஜென்யூனான ஒரு ரெஸ்பெக்ட். நீங்க ஒருத்தங்கள மதிச்சாலும், இல்ல இன்னொருத்தவங்க உங்கள மதிக்கிறாங்கன்னாலும், நீங்க ஃபர்ஸ்ட் டைப்பா இல்ல செகண்ட் டைப்பான்னு தெரிஞ்சு, செகண்ட் டைப்பா மாறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அப்பதான் அவங்க மதிப்பாங்க.